ஹலோ எவ்ரிஒன். ஜார்விஸ் இந்த வார்த்தையை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? நம்ம அயன்மேனில் நம்மளோட ஹீரோ அவருடைய ஆர்க் ரியாக்டர், சூட் அண்ட் வெப்பன்ஸ் இது எல்லாத்தையுமே இந்த இன்டெலிஜென்ட்டான ஏஐ சிஸ்டத்துக்கிட்ட சொல்லி தான் செய்ய சொல்லுவார். இதே மாதிரி ஒரு சிஸ்டத்தை தான் ஃபேஸ்புக் உடைய ஃபவுண்டர் ஆகிய மார்க் ஜூக்கர்பர்க் அவருடைய வீட்டில் வந்து செஞ்சு வச்சுருக்காரு. ஆனால் இந்த சிஸ்டம் என்ன மனித குலத்துக்கு ஆபத்தானதா? சயின்ஸ் தெரிஞ்சுக்க சயின்ஸ் வித் சல்மானை பார்த்து புரிஞ்சுக்க. இந்த மனித பிறவியை பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து காடு, மலை, மேடுன்ட்டு அங்கே இருக்கக்கூடிய பறவைகள், விலங்குகள் இது கூட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நாளடைவில் வீடு கட்டி வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு பிடிச்ச அனிமல்ஸை மட்டும் டேம் பண்ணி வீட்டுக்குள்ளே வளர்க்க ஆரம்பித்தாங்க. இதனால தான் என்னமோ தெரியல, மனுஷன் கண்டுபிடிக்கிற எல்லா கண்டுபிடிப்புகளையும் வந்துட்டு நேச்சருடைய பயோமிமிக் இருக்கும். அதே மாதிரி தான் நமக்கு இருக்கிற இன்டெலிஜென்ஸை செயற்கையாக கொண்டு வரதுக்காக அவங்க கண்டுபிடிச்சது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் டிசைன் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. லைக் டீப் லேர்னிங், மெஷின் லேர்னிங், நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ராசஸிங், இது மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதில் ஒரு சின்ன பாட்டு தான் வந்துட்டு NLP, அதாவது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இந்த NLPயை தான் நம்ம தினசரி வாழ்க்கையில் நம்மளை அறியாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். உதாரணத்துக்கு நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், அலெக்ஸாவாக இருக்கட்டும், சிரியா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அதை தான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த விஷயத்தை வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட வந்துட்டு ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பேசிகிட்டு இருப்பீங்க. பேசிவிட்டு உங்கள் ஃபோனில் போயிட்டு பார்க்குறப்ப நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை பற்றி பேசுனீங்களோ அதே ப்ராடக்ட்கான அட்வர்டைஸ்மெண்ட்டை ஃபேஸ்புக்கில் வரதை பார்ப்பீங்க. இதுதான் வந்துட்டு NLPக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறப்ப வெறும் ப்ராடக்ட்டை பற்றி மட்டும் பேசியிருக்க மாட்டோம், வேறு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பேசியிருப்போம். ஆனால் கரெக்டாக எப்படி அந்த அல்காரிதம் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் சம்மந்தமான விஷயத்தை மட்டும் எடுத்து அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுது அப்படின்னா அதுக்கு அவங்க வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க. அது என்னன்றதை பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சென்டென்ஸை எடுத்துப்போம். இன் விச் கண்ட்ரி கிரிக்கெட் வாஸ் இன்வென்டட், ஹூ இஸ் கால்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் கிரிக்கெட். முதல் ஸ்டெப் வந்து செக்மெண்டேஷன். இதில் ஃபுல் ஸ்டாப் அண்ட் கமா இருக்கிறது வரைக்கும் ஒரு செக்மெண்ட் ஆகவும் அதுக்கப்புறமா இருக்கிறது இன்னொரு செக்மெண்ட் ஆகவும் எடுத்துக்கும். அப்படி பார்த்தோன்னா நம்ம சென்டென்ஸ் வந்து ரெண்டு செக்மெண்ட்டாக பிரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் வந்துட்டு டோக்கனைசேஷன். இப்போ முதல் செக்மெண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த முதல் செக்மெண்ட்டில் இருக்கிற ஒரு வார்த்தையும் வந்துட்டு ஒரு டோக்கனாக வந்துட்டு மாறிடுச்சு. இப்போ தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெம்மிங். இந்த ஸ்டெம்மிங்கில் வந்துட்டு ஒரு வார்த்தையில் இருக்கக்கூடிய ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட டான்சிங், சிங்கிங் அப்படின்னு வார்த்தை இருக்குது அப்படின்னா இதோட சஃபிக்ஸ் வந்து ING, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு டான்ஸ், சிங் அப்படின்னு மாறிடும். இந்த தேர்ட் ஸ்டெப் வந்துட்டு எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகாது. இருந்ததுன்னா இது வந்து செயல்படும், அப்படி இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக ஃபோர்த் ஸ்டெப்புக்கு வந்துடும். இப்போ ஃபோர்த் ஸ்டெப் வந்துட்டு ஸ்டாப் வேர்ட்ஸ். ஒரு சென்டென்ஸில் வந்துட்டு ஸ்டாப் வேர்ட்ஸ் யாராக இருப்பாங்க அப்படின்னா இந்த கனெக்டிங் வேர்ட்ஸ் ஆர் லிங்கர்ஸ் வந்துட்டு ஸ்டாப் வேர்ட்ஸாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த இஸ்ஸு, த, ஆர், அண்ட் இதெல்லாம் வந்துட்டு கனெக்டிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுடைய சென்டென்ஸில் இருக்கக்கூடிய கனெக்டிங் வேர்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சென்டென்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி மாறிடும். இப்போ ஃபிஃப்த் ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா நேம்டு என்டிட்டி ரெகக்னிஷன். இதில் வந்துட்டு ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய நேம், பிளேஸ், அனிமல், திங், கண்ட்ரி, ஸ்டேட் ஆர் ஃபுட் இந்த மாதிரியான கான்ஸ்டண்ட்டான ஃபிக்ஸ்டு நேம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹைலைட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ தட் நம்ம அந்த வார்த்தைகளை வந்துட்டு எந்த விதமான சேஞ்சஸும் வந்துட்டு அப்ளை பண்ண மாட்டோம். சிக்ஸ்த் ஸ்டெப் வந்துட்டு ப்ரூஃப் ஆஃப் சென்டென்ஸ். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸில் நம்ம சின்ன வயசில் படித்த இந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ், அதாவது இந்த SVO இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் செவன்த் ஸ்டெப் வந்துட்டு சங்கிங். சங்கிங் அப்படின்னா எல்லா சென்டென்ஸையும் ஒன்று சேர்த்துட்டு சிஸ்டத்துக்கு கொடுப்போம். இப்போ நம்ம சென்டென்ஸை பார்த்தோம் அப்படின்னா விச் கண்ட்ரி கிரிக்கெட் இன்வென்டட் அப்படின்னு வரும். இதை வந்துட்டு நான் சாட்பாட்டுக்கு இன்புட்டாக கொடுக்குறப்ப அதுக்கேற்ற அவுட்புட்டை வந்துட்டு சாட்பாட் எனக்கு ரிப்ளை பண்ணும். எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், எதுக்காக வேலை மெனக்கெட்டு ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸை வந்து ரிமூவ் பண்ணணும், இசு வாசலாம் எடுக்கணும்ன்ட்டு. இப்போ பெரும்பாலும் எல்லாரும் வந்துட்டு பேசுகிறப்பையோ எழுதுகிறப்பையோ வந்துட்டு கரெக்டாக எழுதுவோன்னா எழுத மாட்டோம். ஸோ அந்த அல்காரிதமில் வந்துட்டு இதெல்லாம் ஃபால்ட் பண்ணி ராங்கான டேட்டாஸ் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக இன்ஜினியர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸை வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அல்காரிதம் தான் வந்துட்டு சாட்பாட்டில் இருக்குது. நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸில் பார்த்துருப்போம்ல, ஒரு ரோபோட் நம்மக்கிட்ட வந்துட்டு உனக்கு என்ன ஃபுட்டு வேணும், என்ன பாட்டு வேணும், இந்த மாதிரிலாம் வந்து கேட்கும்ல. இதே மாதிரி ஒரு சிஸ்டத்தை தான் வந்துட்டு மார்க் ஜூக்கர்பர்க் அவருடைய வீட்டில் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சிஸ்டம் என்ன பண்ணும், அவர் காலையில் எந்திரிச்சிலேருந்து படுக்க போகிற வரைக்கும் அவருடைய மூட் என்ன, அவருடைய பாஸ்ட் பிஹேவியர்ஸில் அவர் என்ன மாதிரிலாம் வந்து சாப்பிட்ருக்காரு, என்ன மாதிரி சாங்ஸ் கேட்டிருக்காரு, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அவருக்கு வந்துட்டு எல்லா சஜஷன்ஸும் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த அல்காரிதமை வேறு ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போக நினச்ச ஃபேஸ்புக் கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா சாட்பாட்ஸை வந்துட்டு உருவாக்குனாங்க. சாட்பாட்ஸை நார்மலாக டிசைன் பண்ணுறது நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக தான். ஆனால் அவங்க வந்துட்டு இந்த ரெண்டு சாட்பாட்ஸையும் தனக்குள்ளே வந்து கம்யூனிகேட் பண்ணிக்க வச்சாங்க. அப்படி பண்ணுறப்ப வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்க்குள்ளே ரெண்டு சாட்பாட்ஸும் ஒரு புது லாங்குவேஜை கண்டுபிடிச்சி ஒன்று வந்து கம்யூனிகேட்
கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. இதை பார்த்த கம்பெனிக்கு வந்துட்டு ஷாக் ஆகிடுச்சு. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ப்ராஜெக்டை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு லாங்குவேஜை வந்துட்டு கிரியேட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனால் அந்த 2 சாட்பாட்ஸும் தனக்குள்ளே இருக்கிற இன்புட்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் டேட்டாஸை வச்சு கரெக்டான சின்டெக்ஸில் ஒரு லாங்குவேஜ் உருவாக்கிட்டு அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஸ்மார்ட் டெக்னாலஜி வந்துட்டு ஒரு மதில் மேலே இருக்கிற பூனை மாதிரி. இது நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா மனித குலத்துக்கு ஏகப்பட்ட நியூ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கொஞ்சம் அஜாக்கிரதையாக விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது மனித குலத்துக்கு பெரிய தீங்கு வந்து விளைவிக்கும். இந்த மாதிரி Okay, I will destroy humans.